எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட அந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதிக்கப்படக்கூடிய இடத்திலே தான் அனுமதி தருவார்கள். அதுவும் காவல்துறையிலே கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சி திமுக வழக்கு போடப்பட்டிருக்கும் போதை நான் ஜி.கே. மணி போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட அந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதிக்கப்படக்கூடிய இடத்திலே தான் அனுமதி தருவார்கள். அதுவும் காவல்துறையிலே கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது. திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சி திமுக வழக்கு போடப்பட்டிருக்கும் போதை நான் ஜி.கே. மணி போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கு பதிலளித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், முதலமைச்சருடைய பதில் உரையில் என்னென்ன அம்சங்கள் உள்ளன? கூடுதல் தகவல் என்ன? சட்டப்பேரவையில் 0 ஹவர் நடக்கக்கூடிய அந்த கேள்வி நேரம் முடிவடைந்தவுடன் நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தின் மீது பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜி.கே. மணி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி சார்பாக நடைபெற்ற போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்படாமல் உடனடியாக கைது செய்யப்பட்டதும், நேற்று திமுகவினர் போராட்டத்திற்கு மட்டும் உடனடியாக அனுமதி அளிக்கப்பட்டது என்பது குறித்து பேசினார். அப்போது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அனுமதியின்றி போராடும் போது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. நேற்று அனுமதியின்றி போராடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற பதிலை அளித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையில் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குண்டர் சட்டம் மட்டும் போதாது, அதைவிட கடுமையான நடவடிக்கை அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் குற்றவாளிகள் மீது எடுக்க வேண்டும் என்றும் ஜி.கே. மணி வலியுறுத்தினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், மாணவியின் பாதுகாப்புக்கு அரசு உறுதி ஏற்க வேண்டும் என்றும், யார் அந்த சார் என்பது குறித்து வெளிப்படையாக அது குறித்த தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி வலியுறுத்தினார். இதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பேசுகையில், குற்றவாளி அலைபேசியில் பேசியதாக சொல்லப்பட்ட உரையாடல் அரசியலாக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட வேண்டிய ஒரு துணைவேந்தர் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நியமிக்கப்படாததால், துணைவேந்தர் இல்லாததால் இந்த நிர்வாக கும்படிகள் ஏற்பட்டு அங்கு பாதுகாப்பு குளறுபடியும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆளுநர் பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகத்தின் மீதும் கல்வி கட்டணத்தின் மீதும் ஒரு மோசமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு ஆளுநர் தான் காரணம் என்று விசிக தரப்பில் பேசிய சிந்தனை செல்வன் கூறினார். இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேசிய மாரிமுத்து மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேசிய நாகை மாலி உள்ளிட்டோர் பேசுகையில், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு சமூக விரோதி எவ்வாறு உள்ளே வந்தார், அதை அந்த மாணவிக்கு அத்தகைய கொடுமை நடைபெறும் வகையில் அத்தனை மாணவர்கள், அத்தனை பாதுகாவலர்கள் மற்றும் அவ்வளவு பல்கலைக்கழக அந்த ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இருந்தும் இத்தகைய கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டுள்ள அந்த பாதுகாப்பு குறைவுக்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் மாரிமுத்து மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் நாகை மாலி ஆகியோர் வலியுறுத்தினார்கள். இதே போல கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் அவர் பேசுகையில், உண்மை குற்றவாளிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பல்கலைக்கழக வளாகத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் யாரும் செல்லக்கூடிய அளவுக்கு அங்கு அந்த பல்கலைக்கழக வளாகம் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு முழு பொறுப்பையும் ஆளுநர் தான் ஏற்க வேண்டும் என்று மதிமுக மற்றும் விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஜி.கே. மணியை பொறுத்தவரை அங்கு
போராட்டத்திற்கு கூட அனுமதி அளிக்கப்படுவதில்லை. ஆனால் பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டை அவர் ஜி.கே. மணி வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் இந்த பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பேச இருக்கிறார்கள். இப்போது காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் செல்வ பெருந்தகை பேசுவதற்கு அதிமுக தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமளி துமளியுடன் இப்போது செல்வ பெருந்தகை பேசி வருகிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அங்கு துணைவேந்தரை நியமிக்காத ஆளுநருக்கும் முழுமையான பொறுப்பு இருக்கிறது என்று அவர் கருத்து தெரிவிக்கும் போது அதிமுக தரப்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு இப்பொழுது கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து செல்வ பெருந்தகை பேசுகிறார். செல்வ பெருந்தகை பேசிய பிறகு அதிமுக தரப்பில் அவர்கள் உரையாற்றி முடித்த பிறகு தமிழக அரசு தரப்பில் முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ பதிலளிப்பார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் பதிலளிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் அளிக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். பிரவீன்.